ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹீரோவோட தம்பியோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். அதையும் தம்பியை அடைச்சி வச்சு வேணும்னே அவன் கண் எதிர்க்க பண்ணிக்கிட்டு இருக்கான். இது ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, ஹீரோ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான், தம்பியை வந்து அதுக்கப்புறம் அவன் விட்டானா விடலையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தனை அடிச்சும் வச்சுருக்காங்க. அவன் வந்துட்டு அவளை பார்த்த உடனே கதறான். டே, அவள் என்னோட பொண்டாட்டியாக போகிறவடா, அவளை விடுடான்னு கத்துறான். ஆனால் அவன் கத்துற எதுவுமே ஹீரோயினுக்கு கேட்காது. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ பண்ணுறதும் கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர் இல்லை. அதாவது அவனோட லவர் கூடயே வந்து ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இவனை பார்க்கவும் வைக்கிறான். காலை சங்கிலியால கட்டியும் வச்சிருக்கான். அவனால அங்கிருந்து நகரவும் முடியல. அப்பவும் ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்காக நம்ம இந்த கண்ணாடி ஆண்ட நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நான் உன்னை கிஸ் பண்றத நானே பார்க்கணும், நீயும் பார்க்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்றான். இப்பதான் ரொம்ப முக்கியமான விஷயத்தையே நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, எனக்கு இன்னும் எதுவுமே பழசெல்லாம் ஞாபகம் வரல, அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு கேட்குறா. இதை பாருடா செல்லம், நான் தான் ஆல்ரெடி உனக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் தான் உனக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள்லாம் போயிடுச்சு. நீ கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷத்தில் என்ன நடந்ததுன்றதையே மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு ஹீரோயினுக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. நம்ம ஹீரோவோட பேர் வந்து சாம், அதே நேரத்துக்கு தம்பியோட பேர் வந்து ஜான். ஈவன் ஜான் வந்து உள்ளே இருந்து கதறான். அவனால் அதை பார்க்கவே முடியல. இவங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கல. மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. அதாவது ஹீரோயின் வந்து எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிடுறா. இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இல்லையா, அதனால அதுக்குள்ளேயே எப்படி இவன் கூட க்ளோஸாக இருக்க முடியும். ஸோ இவனுமே வந்து ரொம்ப நல்லவனா மாதிரி, ஓகேம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா ரெஸ்ட் எடு, அது மட்டும் இல்லாமல் டைம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, கண்டிப்பாக இவளுக்கு எந்த ஒரு ஞாபகமும் வரவே கூடாது, இவளுக்கு வந்து மறந்ததாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இப்பதான் ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தையே நமக்கு காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 10 நாள் ஆகுது. அப்போ வந்து இவனோட ஆளுங்களும், நம்ம ஹீரோ வந்து ஒரு கேங்ஸ்டர், இவனோட ஆளுங்களும் அந்த காரை நோக்கி போறாங்க. அங்க வந்துட்டு ஜான் பயங்கரமா வந்து அடிபட்டு போராடிக்கிட்டு இருக்கான். நேரா போய் காரை திறந்துட்டு ஜான் கண் எதிர்க்கியே வந்துட்டு இவன் என்ன பண்றான்னா, ஹீரோயின் மயக்கத்துல இருக்கா, அவளை கிஸ் பண்றான். அவ என்னோட பொண்டாட்டி, அவளை விடுடா அப்படின்னு சொல்லி ஜான் கத்துறான். ஆனா இவனோட ஆளுங்க தான் வந்து சுத்து போட்டுறாங்க இல்லையா, அவனால ஒன்றும் பண்ண முடியல. என்ன சொன்ன, அவ உன்னோட ஆளா, நீ நல்லா கொஞ்சம் நினச்சி பாருப்பா, பழசெல்லாம் இப்போ உன்கிட்ட இருக்க எல்லாமே என்னோடது, உன்னோடதுன்றது எதுவுமே கிடையாது, நீ ஒரு அனாதை நாயிடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை போட்டு மிதிக்கிறான். ஆனால் ஒன்று நீ கவலையே படாத, ஹீரோயின் என் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் வந்துட்டு உனக்கு தெரியப்படுத்துவேன், ஏன் உன்னையே பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவனை தூக்கிட்டு வந்து அடைச்சி வச்சுட்டு ஹீரோயின் கூட இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அடிப்பட்ட ஹீரோயினை தூக்கிட்டு வந்தான் இல்லையா, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து மயக்கத்தில் இருக்கும் போதே அவளை கட்டி போட்டு வச்சிடறான். ஹீரோயின் எழுந்துக்கும் போது அவளுக்கு ஒன்றுமே தெரியாமல் அவள் பழச எல்லாத்தையும் மறந்துட்டு தான் எழுந்திருந்திருக்கா. ஹீரோவை பார்த்த உடனே, நீ யாரு, நான் யாரு, நான் ஏன் இங்கே இருக்கேன், என் பேர் என்ன, அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு கேள்வி கேட்ட பிறகுதான் ஹீரோவுக்கு பயங்கர நிம்மதி ஆயிடுது. அப்போ இவன் என்ன சொல்லிடுறான்னா, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் உன்னோட புருஷம்மா, நீ என்ன விளையாடுறியா, உனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை போடுறான். ஹீரோயின் எனக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு சந்தோஷமாயிட்டு, ஆமாம்மா நீ கொஞ்ச நாளாவே கொஞ்சம் சரியில்லை, அங்கே இங்கன்னு ஓட ஆரம்பிச்சிடுற, பைத்தியக்காரத்தனமாக ஏதோ பண்ணி வச்சிடுறியா, அதனால தான் கட்டி போட்டிருக்கோம், இன்னைக்கு தான் நீ கொஞ்சம் தெளிவாக பேசுகிற, இதுக்கப்புறம் நான் உன்னை கட்டி போட மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கட்டை கட்டி விட்டுறான். எதை நினைச்சோ கவலைப்படாத, பயப்படாத, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு ஞாபகம் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் நானே உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துவேன், நம்ம எந்த அளவு காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தோன்றது நானே உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, அவளுக்கு எதுவுமே தெரியல. அப்போதான் முறையாக வந்துட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று கிஸ் பண்ணுறான். நீயும் நானும் வந்துட்டு எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், ரொம்ப வந்துட்டு அந்யோன்யமான கப்பல் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் ஜான் முறையாக பார்க்குறான். முறையாக பார்த்தவன் இப்போ வரைக்கும் இதை தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினை கிஸ் பண்ணும் போதெல்லாம் கண்ணாடி முன்னாடி வந்து தான் கிஸ் பண்ணுறான். இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காக
ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா உண்மையும் தெரியும். அதாவது இவனோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு இவளை தூக்கிட்டு வந்து இவன் வச்சிருக்கான், தம்பியை எங்கேயோ ஒளிச்சும் வச்சிருக்கான் அப்படின்னு அப்பா அம்மா 2 பேருமே சந்தேகப்படுறாங்க. அதனால இவன் கிட்ட எதனா ஆஷா கேட்டா இவன் எதனா பண்ணிடுவானோ பையனை அப்படின்னு பயப்படுறாங்க. இதுல ஹீரோக்கு வந்துட்டு அவன் மேல ஏன் வெறுப்பு அப்படின்னா, சின்ன வயசுலயே ஹீரோ வந்து அவனுக்கு 11 வயசு இருக்கும் போது காணாம போயிடுறான். அப்பா அம்மா வந்து சொசைட்டில பேர் கெட்டு போயிடும் அது இதுன்னு சொல்லிட்டு பையன் தொலைஞ்சு போயிட்டான்ற விஷயத்தையே வெளியில சொல்லாம ஜானை அனாத ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வளர்த்துருக்காங்க. அவனுக்கு அவங்க பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவன் திரும்பி வந்தோம் இவன் மேல அந்த அளவுக்கு பாசத்தையே காட்டல. அதனாலதான் ஹீரோ வந்து பயங்கர ஒரு வெறி ஆயிட்டான் ஜான் மேல. தம்பி எங்கதான் பாருக்கான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்ப கூட அவங்க சாஃப்டா தான் வந்து கேக்குறாங்க. எனக்கு எப்படி தெரியும் அவன் எங்க போனான் என்ன பண்றான் ஏது பண்றான்னு, எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நானும் அவனும் க்ளோஸ் இல்லை, அவன் எனக்கு தம்பியும் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்க அப்பாவால பொறுமையா இருக்க முடியல, கோபத்துல பயங்கரமா கத்திடுறாரு. அவனை மட்டும் நீ எதனா பண்ண அப்படின்னு தெரிஞ்சது நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது பாத்துக்கோ அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு கத்துறாரு. ஹீரோயினுக்கு எல்லாம் புதுசா இருக்கு. அவன் காணாம போனதுக்கு இவனை ஏன் சந்தேகப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஹீரோயின் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ள வந்துடுறா. கிச்சன்ல வந்துட்டு வேலைக்காரங்க இருக்காங்க. இவங்க ரொம்ப வருஷமா இவங்க கிட்ட வேலை செய்யறாங்க. அதனால என்னதான் ஆச்சு ஜானுக்கும் சாமுக்கும் அப்படின்னு சொல்லி இவ கேட்குறா. அது ஒன்றும் இல்லைம்மா, சின்ன வயசுலயே வந்து இவர் யாரோ கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அவங்க வந்து இவரை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க போல. இப்போதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்கே ரிட்டர்ன் வந்தார் அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி அவரே. ஆனால் இங்கே அதுக்குள்ளேயே ஜானை வந்து இவங்க எல்லாரும் ரொம்ப குடும்பமாக பயங்கர சந்தோஷமாக வளர்த்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவரால் அதை தாங்கிக்க முடியல. அதனால எந்த நேரமும் ஜானுக்கும் சாமுக்கும் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது கொஞ்சம் கூட. இப்போ திடீர்னு 10 நாளாக வந்துட்டு ஜானை காணோம், எங்கே போனா என்ன ஆனா அப்படின்றதே தெரியல. அதனால தான் அதை பேச வந்திருக்காங்க. நீ பெருசாக எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குமே வந்து நல்லாவே தெரியும் இவ வந்துட்டு ஜானோட ஃபேன்ஸுன்றது. ஆனால் இவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஹீரோக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்து சண்டை முத்தி போயிடுது. அந்த சவுண்டு கேட்டு ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க, உங்க பையனை காணும் அப்படின்னா அதை எதுக்கு இவர்கிட்ட கேட்குறீங்க, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்களே போய் கண்டுபிடிங்க, இவர் எதுவும் கஷ்டப்படுத்தாதீங்க, ஏற்கனவே சின்ன வயசுல இருந்து அவர் பட்ட கஷ்டம்லாம் போதும் அப்படின்னு ஹீரோக்காக பேசுறாளா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு அப்படியே பயங்கரமா புல்லரிச்சு போயிடுது. கவலைப்படாதீங்க மம்மி டாடி, உங்க பையனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அவன் நல்லபடியா இருக்க வேண்டியது, அவனை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்டா இரு, இல்லை அப்படின்னா அவனை போட்டு தள்ளுறவன்ற மாதிரி ஒரு சைகையை காமிச்சிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோவோட கதையெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ மேல கொஞ்சமா சிம்பத்தி வந்துடுது. நீ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு வந்து எல்லாமே மறந்து போயிடுச்சு, என்ன தப்பா நினைச்சுக்காத, ஆனா நீ கவலைப்படாத, இந்த வலி எல்லாமே மறைஞ்சு போயிடும் உன்னை விட்டு, உன் தம்பியும் கிடைச்சிருவான், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் ஒரு சைடு கொஞ்சம் வேதனையா இருக்கு. எப்போ வந்து அவளுக்கு ஞாபகம் வந்துருமோ, அப்படி ஞாபகம் வந்துட்டா இந்த காதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றா மனசுக்குள்ள. யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை, என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான், நீ என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாதுன்னும் போது நான் எங்க போக போறேன், நீ தான் என்னோட புருஷன், உன்னை விட்டு நான் எங்க போவேன், நீ கவலையப்படாத, நான் உன் கூடியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவனுக்கு அதை நம்பவே முடியல. ஞாபகம் வந்தா கண்டிப்பா ஓடி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். அதோட ஹீரோயின் என்ன பாக்குறான்னா, ஒரு ரூம் வாசல்ல வந்து ஒரு ரிங் இருக்கு. அந்த ரிங் அவளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். உடனே வேலைக்காரங்க கிட்ட வந்து இந்த ரிங் யாருது அப்படின்னு கேட்கும்போது இதுவா ஜான் தம்பிது அப்படின்னு சொல்றாங்க. ஜான் இங்க வந்தாரா, எப்போ வந்தாரு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த ரூமோட கீ யார்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கும் போது என்கிட்ட இருக்கு, நான் கிளீன் மட்டும் பண்ணுவேன், மற்றபடி இந்த ரூம்குள்ள யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றான். நீ சாவியை கூட மற்றது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாவியை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றா. உடனே சரின்னு அவங்களும் சாவியை கொடுத்துட்றாங்க. சாவியை போட்டு திறந்து உள்ள போலாம் அப்படின்னு பாக்குறாள. அந்த டைம்க்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னாச்சு, எதுக்கு இந்த ரூம்க்கு போற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது, இல்ல இந்த ரிங் இங்க இருந்தது, இது ஜானோட ரிங்குன்னு வேலைக்காரங்க சொன்னாங்கன்னு ஒன்னு வேலைக்காரங்களும் முறைக்கிறான். அவங்க வந்து ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. உடனே அப்பனா எங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி அவங்க நினைச்சா மாதிரி நீயுமே என்ன சந்தேகப்படுறல்ல, நான் என்னவோ அவனை அடைச்சி வச்சு
வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிதானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சைலண்டா இருக்கா. இப்ப இந்த ரூமை பார்த்துட்டீங்கன்னா நீ ரிலாக்ஸ் ஆயிடுவ இல்லையா, வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே வந்து ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். பார்த்தாங்க அவன் வந்து ஒரு பார் செட்டப் பண்ணி வச்சிருக்கான். நான் எப்பயுமே தனிமையிலேயே இருக்கிறத தான் விரும்புறேன். ஏன்னா என்னைக்கும் என்னை யாரும் நம்பினதே கிடையாது. என்னோட சின்ன வயசு வாழ்க்கையில இருந்து நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். என்னை ஒருத்தர் கூட நம்பினதில்லை. எல்லாரும் சொன்னாங்க எனக்கு கவலையே இல்லை. ஆனா நீ சொன்ன பத்தியா, நீ அப்படி நினைச்சிட்டேன்றது தான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் வந்துட்டு நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்லாம் அப்படி சொல்லல, தயவு செஞ்சு நான் அப்படி தப்பா நினைச்சுக்காத. ஏதோ வந்துட்டு எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரியல, அந்த ரிங்கை பார்த்த உடனே தான் எனக்கு வந்து ஒரு அப்செட்டா இருந்தது அப்படின்னு சொல்றா. இவன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி சீன் போடுறான். அவனை வந்துட்டு சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கிஸ் கொடுக்குறா. இதெல்லாம் பார்த்தாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்றான். இப்போதைக்கு வந்துட்டு அவன் நம்மள நம்புறா, அது வரைக்கும் சந்தோஷம்னு இருக்கு ஹீரோக்கு. ஹீரோயின் அந்த கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருக்காளா. இவன் ஜான் வந்து கதறிட்டு இருக்கான். நீ எந்த அளவுக்கு கதறினாலும் அவளுக்கு கேட்காது. அவளோட எண்ணம் பூராவும் இப்போதைக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். அவ சாகிற வரைக்குமோ நான் சாகிற வரைக்குமோ அது மட்டும்தான் நடக்கும். உன்னால அவளை அடையவே முடியாது. இனிமே அவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. அதெல்லாம் கேட்டு அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறான். நாங்க என்னதாண்டா உனக்கு பாவம் பண்ணோம், எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறான். என்னோட மொத்த சந்தோஷமான வாழ்க்கையையும் உனக்கு கொடுத்துட்டேன் நானு, அதுதான் நான் இப்ப திருப்பி எடுத்துக்கிறேன். அது ஆனால் என்னோட தப்பு இல்லை, நானா உனக்கு கொடுக்கல, நீ அதானே எடுத்துக்கிட்ட, அதனால தான் திருப்பி எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு செம்ம ஆத்திரம் வருது. சின்ன வயசுல இவங்க அப்பாவோட பிஸ்னஸ் எதிரிங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோவை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த பையனை யார்கிட்டயோ வித்துடுறாங்க. வாங்கினவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு பார்த்தா இந்த சைல்ட் டிராஃபிக்கிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க. அவனுங்க வந்துட்டு டார்க் வெப்லலாம் வீடியோ போடுவானுங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க. குழந்தைங்கள வந்து நாய்ங்க கூட சண்டை போட்டு நீ ஒன்று உயிரோடு வெளியில் வரணும், இல்லை அந்த நாய் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. குழந்தைங்களும் சண்டை போட விடுறானுங்க. ஸோ ஹீரோவுக்கு ஒரு நாளும் வந்துட்டு ஒரு எலும்பு உடையாமல் இருக்காது. சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தான் அவன் வளர்ந்துருக்கான். அதனால தான் அவன் கொஞ்சமும் இறக்கமே இல்லாமல் இந்த மாதிரி ஆயிட்டான் போல. பழைய விஷயத்த எல்லாத்தையும் கனவுல கண்டு அலறி அடிச்சு ஹீரோ எழுந்துக்கிறான். ஹீரோயினுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் இல்லையா, இவன் வந்துட்டு காணாமல் போயிட்டான், அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் திரும்பவும் வந்திருக்கான் அப்படின்ற விஷயம்லாம். அதனால ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை சமாதானப்படுத்துறா. என்ன ஆச்சு அப்படின்னும் போது என்னோட லைஃப்ல ரொம்ப கருப்பான பக்கங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் வந்து நான் பக்கத்துலயே இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தும் போது இவனுக்கு இதுதான் சான்ஸ், நம்ம ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாவே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்போதைக்கு என்ன ஆளை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ படுத்துடுறா. இந்த வாட்டி ஹீரோயினை பார்க்கறதுக்கு ஹீரோயினோட அப்பா அம்மா வராங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் வந்துடுச்சே தவிர ஒரு 6-7 வருஷத்தோட விஷயந்தான் சுத்தமாக மறந்துட்டுருக்கா. அவங்க வந்த உடனே ஹீரோயின் கிட்ட எப்படியாவது தனியாக பேசிடணும், எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் இவங்க எல்லாரும் ஹீரோக்கு பயப்படுறாங்க. தொழில் கூட ஹீரோயினை தனியாகவே விட மாட்டான். ஹீரோ வந்து இவங்க எல்லாரும் கண்டிப்பாக நமக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க, ஏதாவது ஒன்றுத்த கிண்டி கலரி விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவன் பயப்படுறான். அப்போ ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட தனியாக பேசுறாரு. எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, உங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ணதுதான் அந்த கல்யாணம், அவனை வந்துட்டு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கல. சின்ன வயசுலயே எங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஸ்டார்டிங்கில் உங்கள் 2 பேருக்கும் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கேஜ் பண்ணாங்க. அது சின்ன வயசில். ஆனால் நீங்கள் காணா போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இங்கே வளர்ந்தது ஜான் தான். அதனால தான் நாங்கள் வந்து அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். இப்போ ஜானை காணோம், என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கு, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க, மரியாதையை உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வா நான் தனியாக பேசுகிறேன் உன்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஒன்றும் தேவையில்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை உதறி விடுறாளாம். அப்படியே அவள் தண்ணியில் விழுந்துடுறா. ஹீரோயினுக்கு சுத்தமாக நீச்சல் தெரியாது. இவ வந்துட்டு நீச்சல் தெரியாமல் தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவளுக்கு வந்து பழைய ஞாபகம்லாம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா இவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. இவளோட கையில் யாரோ ரிங் போடுறாங்க. அந்த ரிங் போடுற ஆள் வந்து யாருன்னு இவளுக்கு தெரியல. அதாவது ஜானோட மூஞ்சை இவ மறந்துட்டு இருக்கா.
ஆனால் ஹீரோயின் அவளோட மூஞ்சி கிளியரா தெரியுது. அப்போ நமக்கு தான் யார் கூடயும் என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்குள்ளேயே ஹீரோ வந்து காப்பாத்திட்டு வந்துடுறான். வந்த உடனே எந்திரிமா எந்திரிமான்னு 2 பேருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப மயக்கத்துல இருக்க ஹீரோயின் வந்து ஏதோ பெணாத்ரா, என்னடா பெணாத்ரா அப்படின்னு பார்த்தா ஜான் என்ன சொல்றா, அம்மாடி உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சாமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்துறாரு. அடுப்பாயிரான் ஹீரோ, மரியாதையா இங்க இருந்து எல்லாருமே ஓடி போயிடுங்க தயவு செய்து. அவளுக்கு எதனா பழச ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா உங்க யாரையும் உயிரோடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அங்க இருந்து அனுப்பிடுறான். அப்பதான் வந்து ஹீரோயின் மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே சொல்லிடுறா இவன் கிட்ட எல்லாத்தையும், எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்குது, வேற யார் கூடயும் நடக்குது, அவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அதுல நீ கன்ஃபியூஸ் ஆயிருக்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, எதையும் நினைச்சு பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவளோட கையில விலங்கு போட்டுறான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நீ ஏற்கனவே வந்து அங்கங்க ஓடி போயிடுவ, கொஞ்ச நாளாவே உனக்கு மனநிலை சரியில்லை, அது மட்டும் இல்லாம நீ எங்கன்னா ஓடி போகும்போது உனக்கு ஆபத்து எதுனா வந்துருச்சுன்னா, உனக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது, அதுக்காக சேஃப்டிக்காக மட்டும்தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்ப வந்து வேற ஒருத்தனோட முகம் தெரிஞ்சது இல்லையா, இவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனாலும் அதை அவ டைரக்டா காமிச்சிக்காம, இப்ப என்ன நான் உன்னை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படின்னு பயப்படுறியா, கண்டிப்பா நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கை விலங்க எடுத்து அவன் கையிலேயே போட்டு விட்டுடுறா. இதுக்கப்புறமும் நீ வந்துட்டு என்னை சந்திக்கப்படுவியா, அப்பனா நான் நீ எங்க போனாலும் வரேன், நீ என்ன பண்ணாலும் கூடியே இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா வா நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்கே கூட்டிட்டு போயிடுறான். அங்க பார்த்தாதான் ஹீரோயினுக்கு தெரியுது ஹீரோவோட உடம்பு பூராவும் காயமா இருக்கு. அது எல்லாமே வந்துட்டு வலிக்காது, கவலைப்படாது, எல்லாமே பழைய காயம்தான், நீ என்னை விட்டுட்டு போன அப்படின்னா தான் எனக்கு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு வர வர கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயின் மேல இறக்கம் அதிகமாயிட்டே போகுது. அவன் ரொம்ப வலிய வேதனையை அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு தோணுது. இவங்க வந்துட்டு பாத்ரூம்ல நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது அந்த கண்ணாடியில தெரியுது. இதுக்கு நடுவில் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நமக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லும் போது, நம்ம வெறும் ரெஜிஸ்டர் தான் பண்ணியிருக்கோம், நம்ம மேரேஜை கிராண்டாக நம்ம பண்ணலை, சீக்கிரமாகவே பண்ணலாம், எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு ஏன் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா, இன்கேஸ் இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை விட்டுட்டு போயிடுவா, குழந்தை இருந்தாவது நம்மளுக்குள்ள பிரிவு இருக்காது அப்படின்ற மாதிரி இவன் ஆசைப்படுறான். ஹீரோயினுக்கு இன்னும் எதுவும் முழுசா ஞாபகம் வரல இல்லையா, அவளுமே வந்து ஹீரோ மேல இறக்கப்பட்டு ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிறா. அந்த கல்யாண நாளுமே வந்துடுது. ஆனா வந்து அப்பா அம்மாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரும் பேசவே முடியாத மாதிரி ஹீரோ வந்து அந்த ஹாலை சுத்தி ஃபுல்லா ஆள் போட்டிருக்கான். ஹீரோ ரொம்ப சந்தோஷமாவே இருக்கான், எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு வருது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கையில ரிங்க போட்டு என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து ஹீரோயினோட அம்மா வந்து சொல்றாங்க அவங்க அப்பா கிட்ட, கவலையே படாதீங்க, இதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நடக்காது, நான் ஒரு வேலையை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்ப நேரமா மோதிர டப்பாவையே பாத்துக்கிட்டு இருக்கா, என்ன அப்படின்னு யாருக்குமே புரியல, என்னதாமா ஆச்சு அப்படின்னும் போது ஹீரோ அந்த பாக்ஸை வாங்கி பாக்குறான். பார்த்தாதான் அவனுக்கு தெரியுது ஜான் கூட நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிட்ட போட்டோ தான் அது. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுது, இந்த வேலையை எவன்டா பார்த்து விட்டான்ற மாதிரி ஹீரோக்கு செம்ம டென்ஷன். ஹீரோட ரைட் ஹேண்ட் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து ஒருத்தன் கொடுத்தான் இல்லையா வேலை செய்யறவன், அவன் காலிலேயே சுட்டுறான், யாரோ சொல்லிதான் இவன் கொடுத்துருக்கான்னு. இதை பார்த்த ஹீரோயின் பயங்கரமா பயந்து போயிடுறான். ஹீரோ உடனே இன்னுமா டென்ஷன்லாம் ஆகாத, எவனோ பார்த்த வேலை தான் இது, இது ஏதோ போட்டோஷாப் பண்ணியிருக்காங்க, இதை பத்திலாம் நீ யோசிக்காத, நம்ம கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் முடியவே முடியாது, எனக்கு ஏதோ தப்பா இருக்கு, என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ கடுப்பாயிரான், அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, சும்மா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாம கல்யாணத்தை பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் பண்ணவே மாட்டேன்னு உறுதியா நின்னுடுறா. இப்பதான் ஹீரோயினுக்கு அந்த போட்டோவை பார்த்த உடனே இன்னும் கொஞ்சம் பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அதாவது ஜானுக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோ என்கேஜ்மெண்ட் நடுவில் வந்திருப்பான். இவளும் வந்து எனக்காக நிச்சயிக்கப்பட்ட பொண்ணு தான், இவளையும் நீ திருடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா அதை கண்டிப்பா நான் ஏத்துக்கவே மாட்டேன், இவ என்னோடவ, அதனால இவளை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுறான். ஆனாலும் ஜான் வந்து ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்றான், எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவளை நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, இதுக்கப்புறம் நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்துறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு
சொல்லிட்டு எல்லாரும் எதிர்க்கையும் அங்கேயே ஹீரோ கேஸ் பண்றான். ஹீரோக்கும் இப்போ வந்து லைட்டா டவுட் வந்துடுது, இவளுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சான்னு. வீட்டுக்கு வந்த உடனே உண்மையை சொல்லு, எதுக்காக கல்யாணத்தை நிறுத்தின அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் கொஞ்சம் உஷாரா இருக்கா. அவளுக்கு ஞாபகம் வந்ததை பத்தியே காமிச்சுக்காம இப்ப எப்படியாவது இவன் கிட்ட இருந்து ஜானை காப்பாத்தணும் அப்படின்றத யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம நீ அந்த இடத்துல ஒருத்தனை சுட்ட பத்தியா, அதை பார்த்துதான் என்னால தாங்கிக்க முடியல, அதனாலதான் நான் வந்து எனக்கு டைம் கேட்குறேன், எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்றா. இவன் அது எப்படி இப்போ கல்யாணம் வேணாம், அப்புறம் மட்டும் பண்ணிப்பியா, அப்புறம் பண்றது இப்பவே கல்யாணம் பண்ணி எனக்கு வந்து புள்ள பெத்து கொடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டேன், எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. சரி இரு, இதெல்லாம் யார் பண்ணி விட்டான்றதை விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ போயிடுறான். அந்த ஆளை பிடிச்சாங்க இல்லையா, அவன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவனுக்கு யார் அதை பண்ணான்றதே தெரியல. இதை கொண்டு போயிட்டு கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணுகிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுருக்காங்க. அவனுக்கு தெரியல அப்படின்னு உடனே, உனக்கு தெரியல அப்படின்னா நீ இதுக்கு மேலே எனக்கு யூஸ்லெஸ் தான் அப்படின்னு சொல்லி அவனை கொன்னுடுறான். ஆனா கொன்னது மட்டும் இல்லாம கண்டிப்பா என்னோட அப்பா அம்மாவோ இல்ல அவளோட அப்பா அம்மாவோ தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்றதையும் கண்டுபிடிச்சிடறான். மறுபடியும் ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறான். அங்க போனா வந்துட்டு ஹீரோயின் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கணும், அவளை சிரிக்க வைக்கணும் அப்படின்றத எண்ணமா இருக்கு. எந்த ஒரு காரணத்தை கொண்டோ அவ வந்துட்டு நம்மளை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்போவும் மறக்காம கேஸ் பண்ணும்போது அந்த கண்ணாடி அண்டியை இட்டுட்டு போய் நிக்க வைக்கிறானா, இவளுக்கு கொஞ்சமா டவுட் வருது. எதுக்காக இவன் இந்த கண்ணாடி ஆண்டியை வந்து நம்மளை கொண்டு வந்து நிக்க வைக்கிறான் அப்படின்றது. இவளுக்கு உள்ள ஒரு வேளை ஜான் இருப்பானா அப்படின்ற டவுட் வந்துட்டு வேணும்னு கண்ணாடி எதிர்க்கையே நின்றுட்டு அவளோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றா. இவன் என்னதான் பண்றான்னு பாப்போன்னு சொல்லிட்டு வேண்டாம் இங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். கன்ஃபார்மே பண்ணிடுறா. கன்ஃபார்மா இவன் உள்ளதான் இருக்கான் ஜானு. அவன் இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது புரிஞ்சிடுது அவளுக்கு. இவனுக்கும் சந்தேகம் வராத மாதிரி எப்படியாவது அவனை பத்திரமா இப்ப காப்பாத்தணும், அவன் உயிரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறா. ஹீரோ தூங்கிட்டு இருக்கும் போது பாதி தூக்கத்துல எழுந்து வந்து அந்த கண்ணாடி அண்டை சுத்தி சுத்தி பாக்குறா. இங்க உண்மையாவே ஆள் இருப்பாங்களா, இங்க எப்படி போறது, கண்டிப்பா நம்ம வந்து ஹீரோவை ஃபாலோ பண்ணணும், அவன் எப்படி இந்த ரூமுக்கு போறான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறா. அந்த நேரத்துக்கு ஜானுக்கு வந்து ஓரளவு புரிஞ்சிடுது ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சுன்றது. உண்மையாவே நான் இங்கதாமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அப்படி ஒரு நாள் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா எழுந்து எங்கேயோ போறான். பார்த்தா ஒரு சென்ட் பாட்டில திருப்பி வைக்கிறான். பார்த்தா ரகசிய ரூமோட டோர் வந்து திறக்குது. அதுக்குள்ள போறான். ஹீரோயின் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று பாத்துடுறா. பார்த்தது மட்டும் இல்லாம நைட்டே உட்காந்து ஹீரோவோட அப்பா அம்மாக்கு ஒரு மெசேஜ் பண்றா. நாளைக்கு இவனை எங்கேயாவது நான் கூட்டிட்டு போயிடுறேன், இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு, இதுக்குள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறா. அனுப்பி முடிக்கிறா. கரெக்டா ஹீரோ உள்ள வந்துடுறான். யாருக்குமா இந்த நேரத்துக்கு நீ மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஏச்சா மெசேஜ் எல்லாம் இல்ல, இப்பதான் வந்துட்டு ட்ரெண்டிங்கா ஒரு பேக் போயிட்டு இருக்கு, அது லிமிடெட் எடிஷன் தான் வேற, நாளைக்கே அதை போய் வாங்கணும், அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், தூக்கம் கலைஞ்சிடுச்சு அப்படின்னு போய் சொல்லிட்டு மொபைலை வச்சுட்டு தூங்கிடுறா. ஆனா ஹீரோக்கு கன்ஃபார்மா டவுட் வந்துருச்சு, இவ யாருக்கிட்டயோ ஏதோ இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கான்றது. இவங்க ஷாப்பிங் போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது வேலைக்காரங்க உங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தா அப்பா அம்மாவா ஹால்ல காணோம். பார்த்தா அவங்க 2 பேருமே அந்த ரூம்குள்ள இருந்து வெளியில வராங்க. எதுக்காக நீங்க அந்த ரூம்குள்ள போனீங்க அப்படின்னும் போது தெரியல, இந்த பாட்டில தோட்ட தானா கதை திறந்துடுச்சு, என்னதுன்னு பார்த்தோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஹீரோவுமே வந்து அவனுக்கு தெரியாத மாதிரி அவன் புரியாத மாதிரி அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுறான். ஹீரோயின் இது என்ன ரூம் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த ரூமா, இது ஒண்ணும் இல்லை, என்னோட சேஃப்டிக்காக வச்சிருக்கேன், சின்ன வயசுல இருந்து வந்துட்டு எல்லாரும் எனக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க, எனக்கு எனிமீஸ் அதிகமா இருக்கிறதுனால என்னோட சேஃப்டிக்காக இந்த ரூமை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ முந்தன் நாளை என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பார்த்தா அவனோட ரைட் ஹேண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட சொல்லி அதாவது ஜானை இடமாத்த சொல்லிட்டான். ஹீரோயினுக்கு வந்துட்டு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, அவ நடவடிக்கையே சரியில்லை, பட் ஆனா என்ன நம்ப வைக்கணுன்றதுக்காக அவ வந்து கரெக்டா நடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா, நானும் அதே மாதிரி நடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் என்ன பண்றான் அப்படின்னா, இதை பாருமா, எனக்கு எனிமீஸ் அதிகம்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால உன்னால தனியா அங்க இங்கன்னு போக முடியாது, உனக்கு ஒரு பாடி கார்டு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். பாடி கார்டா எனக்கா, அதெல்லாம் தேவையில்லை, நான் எங்க வெளில போறேன் அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல, உனக்கே எங்கன்னா வெளில போகணும்னு தோணும் இல்லையா, அப்போ கூட நான் எந்நேரமும் வர முடியாது, அதுக்காக தான் பாடி கார்டை அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். பார்த்தாங்க வந்து நிக்கிறது வேற யாரும் இல்லை, ஜான் தான். அவனை பாடி கார்டா கொண்டு வந்து நிறுத்துறான். இப்போதைக்கு இவனை வந்து தெரிஞ்ச மாதிரி காமிச்சானா அவனுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. ஹீரோயின் இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றா. அப்படியா, எங்க பார்த்தோம் அப்படின்னு கேட்கறான்.
ஆமாம், அந்த ஃபோட்டோவில் நான் பார்த்தேன், இவரை என் கூட வச்சு ஃபோட்டோ ஷாப் பண்ணியிருந்தாங்களே அது இவர் தானே அப்படின்னும் போது, ஆமாம் ஆமாம், கரெக்ட் இவர் தான். அது நான் தான் அவனை தேடி பிடிச்சி கொண்டு வந்தேன் இங்கே அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. என் பொண்டாட்டி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு பார்த்துக்கோ, ஏன்னா இவ தான் எனக்கு எல்லாமே, இவ தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வரா. அப்போ உடனே ஹீரோயின் தள்ளி விடுறா. ஓ, எதுக்கு நான் கிஸ் பண்ண அவனுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறான். இல்லை, இங்கே ஆளுங்க இருக்காங்க, இப்போ போய் என்னை கிஸ் பண்ணுறிய அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, இவனெல்லாம் மனுஷனாவே கணக்கில் எடுத்துக்காத, இவன் என்னை பொறுத்த வரைக்கும் வாழை ஆட்டிக்கிட்டு காலை சுற்றுற நாய், நான் எதற்கு என்ன கிஸ் பண்ணக்கூடாதா என்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ ஃபோன் கால் வந்தா மாதிரி வேணும்னே எழுந்து வெளியில போறான். ஏன்னா இவங்க 2 பேரும் அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்களா, என்ன பேசிக்கிறாங்கன்னு நோட் பண்றதுக்காக. ஏதாவது நான் பிளான் பண்றேன், நம்ம 2 பேரும் இங்க எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான். இவன் என்ன பண்றான்னா, யாரும் பார்க்காத மாதிரி கையை பிடிச்சி அவளோட நெகத்தால குத்துறா. இவனுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, ஹீரோனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு, ஆனா இவன் நடிக்கிறான்றது. இதை எல்லாத்தையும் ரைட் ஹேண்டோ ஹீரோவும் வெளியில நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹீரோயின் டவல் எடுத்துட்டு கொடுக்க வரா. அந்த டைமுக்கு பாடி கார்டு இல்லையா, அதனால ஜானுமே அந்த இடத்துல தான் இருக்கான். ஜானை வெறுப்பேத்தணுன்ற காரணத்துக்காகவே டவல் கொடுக்க வந்த ஹீரோயினை அப்படியே தண்ணிக்குள்ள இழுத்து கிஸ் பண்றான், ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க ஜானுக்கு வெறி ஆகுது. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்கு ஐயோ அவன் நிக்கிறானேன்னு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு வழியா அவளும் திட்டுன்னு திட்டினதுக்கு அப்புறமா அவளை தண்ணியில தூக்கிட்டு வரான். ஹீரோ குளிச்சுட்டு இருக்கும்போது சடனா ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, ஜான் கிட்ட, நாளைக்கு நான் அவனை எதுனா சொல்லி வெளியில கூட்டிட்டு போயிடுறேன், இங்க இருந்து நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்றா. அவனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நம்ம 2 பேரையுமே தப்பிக்க விட மாட்டான், தயவு செஞ்சு இங்க இருந்து நாளைக்கு தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. சொன்ன மாதிரி மறுநாள் என்ன பண்றான்னா, அவனை கூப்பிட்டுக்கிட்டு கடைக்கு போறா. ஆனா டிரைவரா வர்றது வேற யாரும் இல்ல, ஜான் தான் வரான். 3 பேருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. பாதி வழியில என்ன ஆகுதுன்னா, ஒரு கார் நிக்குது. அந்த கார்ல இருந்து ஆளுங்க எல்லாம் இறங்கி வராங்க. இவங்க 2 பேரையும் காப்பாற்றணுன்றதுக்காக ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் எல்லாம் சேர்ந்துதான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. ஆனா ஹீரோ தான் எல்லாத்துக்கும் இப்போ ரெடியா இருக்கான் இல்லையா, அவன் அலர்ட்டா இருக்கான். அவனோட ஆளுங்க எல்லாருமே பின்னாடி கார்ல வந்துடுறாங்க. இவ தான் நம்ம ஹீரோவோட லெஃப்ட் ஹேண்ட், நீங்க கிளம்பி போங்க, இவங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட காரை அனுப்பி வச்சிடறாங்க. அவங்களாம் யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நீங்க தான் சொன்னீங்களே உங்களுக்கு எனிமீஸ் அதிகம்னு சொல்லி அப்படின்னு சொல்றா. எனிமீஸ் தான் பண்ணணும்னு இருக்கா என்ன, நம்ம கூடியே இருக்கவங்க கூட இந்த மாதிரி சில வேலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் நல்லாவே புரிஞ்சிடுது, இது நம்மள சேர்ந்தவங்க தான் யாரோ ஆளு ரெடி பண்ணிருக்காங்கன்னு. அதோட மறுநாள் காட்டுறாங்க. மறுநாள் ஜான் என்ன பண்றான்னா, இது பாரு, இந்த மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு தயவு செஞ்சு அவன் சாப்பிட்ற சாப்பாடுல இதை கலந்துரு, அவன் மயங்கிடுவான், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் கேட்டுட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்லிடுறான். ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, இப்பதான் முறையா நான் சமைச்சிருக்கேன் உனக்காக, நான் கொண்டு வரேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றா. உனக்காக சூப் தான் வச்சேன், ஆன்லைன்ல பார்த்து தான் வச்சேன், ஏன் பிடிக்கலையா, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னும் போது, சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, முறையா நீ எனக்காக சமைச்சு கொடுத்துருக்க, இதை சாப்பிடாம இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாப்பிட போகிற நேரமா பார்த்து அவங்க ரைட் ஹேண்ட் என்ன பண்றான்னா தடுக்கிறான். மரியாதையா கையை எடு, என் பொண்டாட்டி முறையா சமைச்சு கொடுத்துருக்கா, அதை நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, இருந்தாலும் சர்ன்னு அதை குடிச்சிடறான். ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது, சரி ஓகே நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து அவ கிளம்பி போயிடுறா. இவங்க 2 பேருக்கும் ஹீரோ நல்லா இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பனா உண்மையாவே அதை எதையும் அவ கலக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒருவேளை என் பொண்டாட்டிக்கு உண்மையாவே என் மேல லவ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஐயோ இந்த ஆள் பைத்தியமாயிட்டாரு போல இருக்கே அப்படின்னு அவனுக்கு பயமா இருக்கு. ஜான் நேரா ஹீரோயின் கிட்ட கேட்கறான், எதுக்காக நீ அது கலக்கவே இல்லை அப்படின்னு கேட்கும் போது அவ என்ன சொல்றானா, அதிகமா கலந்து அவனுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா யாரையும் நான் எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோயினோட மனசுல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா கொஞ்சமா கன்ஃபியூஷனா இருக்கு. ஹீரோ மேல நமக்கு லவ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நடு ராத்திரி தூக்கத்துல இருந்து எழுந்து பாக்குறா ஹீரோவை காணுமேனு. அங்க பார்த்தா அவன் என்ன பண்றான்னா ஜானை பிடிச்சி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இது பாரு, இவ்வளோ கஷ்டத்தை எல்லாத்தையும் நீ தாங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீயாவே சைலண்டாக இருந்துட்ட அப்படின்னா நான் உன்னை விட்டுடுவேன். ஆனால் நீ என் பொண்டாட்டிக்கிட்ட மூவ் பண்ணிகிட்டே இருக்க, அது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. கண்டிப்பாக நான் உன்னை உயிரோடைய விட மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஆனால் ஜான் ஹீரோயினை ரொம்பவே லவ் பண்ணுறான் போல. அவளை எந்த காரணத்தை கொண்டு உனக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவளும் என்ன காதலிக்கிறா, நானும் அவளை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நடந்த எல்லாத்தையும்
எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஹீரோயின் அப்படியே இறுக்கமா கண்ணை மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பக்கத்துல கட்டி பிடிச்சி படுக்கிறான். ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதையா. இவன் கிட்ட இவன் போக்கிலேயே போய் மட்டும்தான் இவனை வந்து நம்ம ஏமாத்த முடியும், இங்க இருந்து ஜானை எப்படியாவது தப்பிக்க வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறா. நான் அன்னைக்கு எல்லாரும் எதிர்க்கையும் அந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்னது உனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும்ல, எனக்கு இப்பதான் இது எல்லாமே புரிய வருது, நான் இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையாதான் சொல்றியா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா எல்லாத்துக்கும் உடனே அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன சொல்றேன்னா, நானே வந்துட்டு என் கையால ரிங் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் இவனும். அதாவது ஒரு இடம் இருக்கும், அங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிங்க அவங்களே செஞ்சுக்கலாம். அந்த இடத்துக்கு மறுநாள் ஹீரோவை கூட்டிட்டு போறா. அவனோட சைஸ் எல்லாம் பாக்குறா. நான் ஒரு டிசைன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அந்த டிசைன்ல உனக்கு நானே பண்ணி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப இவ என்ன சொல்றான்னா, நான் ரெடி பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீ வெளியில தான் போயிருக்கணும், நீ உள்ள வரவே கூடாது, அங்க எனக்காக வந்து பொக்கே வாங்கி வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு நான் செஞ்சு முடிச்சுட்டு சர்ப்ரைஸா வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் இது எல்லாத்தையுமே நம்பிடுறான். ஹீரோவும் பல மணி நேரமா ஹீரோயின் வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே வச்சுக்கிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நேரம் ஆயிடுதா, இவனுக்கே சந்தேகம் வந்துடுது. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ பாதிலேயே செஞ்சு வச்ச ரிங்கு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு, ஹீரோயின் இல்ல, நம்மளை விட்டுட்டு போயிட்டா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுது. ஊரை சுத்தி ஆளுங்களை போட்டுட்டோம், இந்த ஊரை விட்டு அவங்க 2 பேருமே தாண்டி வெளியில போல, கன்ஃபார்மா எங்கேயோ இருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவனுக்கு என்ன மனசு கஷ்டம் அப்படின்னு பார்த்தா, அப்ப அவ பண்ண எல்லாமே நடிப்பா. நம்ம மேல காதலா இருந்தாலே, நம்ம மேல அக்கறையா இருந்தா, பாசமா இருந்தா, அப்ப அது எல்லாமே நடிப்பா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறான். அவளை நம்பி நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், அதுக்காக எனக்கே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கணும் நானு அப்படின்னு சொல்லி இவன் கையெல்லாம் கீறிக்கிறான் பயங்கரமா. அதை பார்த்து அவங்களுக்கே கடுப்பாவது, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அந்த பாதி மட்டும் ரெடி பண்ண ஒரு ரிங் இருந்தது இல்லையா, அந்த ரிங்கை வந்து இவன் கையிலேயே போட்டுக்கிறான். எனக்கு இந்த வலியெல்லாம் பெருசா இல்லை, ஆனா நீ விட்டுட்டு போயிட்ட அப்படின்ற வலியை என்னால தாங்கிக்கவே முடியல, நீயும் என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு ஃபீல் பண்ணி கதறி அழுதுகிட்டு இருக்கான் ஹீரோ. எங்க ஹீரோயினையும் ஜானியும் காட்டுறாங்க. எப்படியும் நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கட்டி பிடிக்கிறான். ஆனா இவன் கட்டி பிடிக்கும் போது ஹீரோயினுக்கு இப்ப பிடிக்கல சுத்தமா. ஹீரோயின் ஓப்பனாவே அவன் கிட்ட சொல்லிடுறான், எல்லாமே வந்துட்டு மாறிடுச்சு, எதுவுமே மாதிரி கிடையாது, அதனால நமக்குள்ள எதுவும் இனிமே வேணாம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இப்போதைக்கு என்னோட மனசு உன்னை மட்டும் யோசிக்குதா அப்படின்னா இல்லவே இல்லை, நான் உன்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் நான் நினைச்சேன், அவனை காயப்படுத்தணும்னு நினைக்கல, அவன் கூட வாழ்ந்த சில மெமரிஸ் வந்து என்னை விட்டு இன்னும் போகலை அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, யாருக்கும் இந்த இடம் தெரியாதுன்னு இங்கேயே தங்கிக்கோ கொஞ்ச நாளுக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஒரு வாரம் கழிச்சு ரைட் ஹேண்ட் வந்து சொல்றான், அண்ணா கண்டுபிடிச்சிட்டேன்னா, அண்ணி எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு அப்பாடான இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வர எங்கேயோ கடைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும் போது வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி கால் தடம்லாம் இருக்கு. அதை பார்த்த உடனே அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருது, வேற யாரெல்லாம் வந்துருது, ஹீரோ தான்ட்டு. நான் உன்னை இந்த அளவு காதலிச்சதுக்கு நீ கொடுத்த பரிசு நம்பிக்கை துரோகம், உனக்காக பூங்கத்தோட எத்தனை மணி நேரம் அங்கே நின்றுட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு, அவனை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியல அப்படின்னு சொல்றா. எது தெரியுமோ தெரியாதோ, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும், நீ அவன் கூட தங்கி இல்லை இந்த ஒரு வாரமோ, அப்போ உனக்கும் அவனுக்கும் எதுவுமே நடக்கல, பழைய காதலர்கள் ஒன்று சேர்ந்தா மாதிரி நீங்க சந்தோஷமா இல்லை, அப்பனா உன் மனசுல நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அவன் ரைட் ஹேண்ட் என்ன பண்றான் அப்படின்னா, ஜானியுமே அடிச்சு இழுத்துட்டு வந்துடுறான் அந்த இடத்துக்கு. அவன் தான் சும்மாவே வந்து ஜானை வெறுப்பேத்திக்கிட்டே இருப்பானே, இப்போ வந்து இன்னும் கொலை வெறியில இருக்கான் இல்லையா, அதனால அவன் கண்ணெதிர்க்கே ஹீரோயினை இழுத்து மடியில உட்கார வச்சுக்கிறான். தயவு செஞ்சு அவளை விடுடா அப்படின்னு சொல்லி ஜான் கத்துறான். அது ஏன்டா நான் அவளை விடணும், இவ என்னோட பொண்டாட்டி, இவளுக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இதுல வந்து வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமா டார்ச்சர் கொடுக்குறான். அது ஜானுக்கு அதுக்கு மேல எரிச்சலா இருக்கு. இவன் பண்றதெல்லாம் பார்க்கும்போது சும்மாவே ஹீரோ பேய் ஆட்டம் ஆடுவான், இவன் வேற இவ்வளவு பண்ணிட்டானே, கண்ணை எடுத்து டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சி அவன் காலில் சுட்டுறான். அவ ஹீரோயின் அப்படி செம்ம ஷாக்ல இருக்கா. தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணிடாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னு கெஞ்சுறா. அவ்வளவுதான், இதுதான் எனக்கு வேணும், இது தவிர வேற எதுவுமே நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இந்த வார்த்தை வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அதனால ஒரு குண்டு வீணா போச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அங்க இருந்து ஹீரோ கிளம்பிடுறான். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னை இதுக்கு அப்புறமா ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன், ஆனா உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், நீ எனக்கானவ மட்டும்தான்,
யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த ரூம்ல இனிமே நான் வந்து படுக்க மாட்டேன், நீ மட்டும் நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து வெளியில போயிடுறான். அதுக்குள்ளேயே இவங்க எல்லாரும் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் இதுக்கப்புறம் தப்பிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, டே அதெல்லாம் முதல்ல முக்கியம் இல்லடா, அவளுக்கு என் மேல காதல் வரணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ரைட்டன் என்ன சொல்றான்னா, ஒரு பொண்ணு செம்ம சூப்பர் ஃபிகரா கொண்டு வந்துருனா, அவர்களுக்கு கூட நீ அண்ணி எதற்கு ரொமான்ஸ் பண்ணினா அண்ணி பொறாமையில வந்துட்டு உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றான். செல்லோ நீ ரொம்ப அறிவாளி தான், ஆனா என் பொண்டாட்டி எப்பன்னு இருக்கிறா ஓடி போறதுக்கு, அதான் உனக்கு வந்து நல்ல ஃபிகராகவே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எனக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு போயிடுவாடா, அது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்றான். நீங்க அவங்கள தனிமையாவே விடாதீங்க, உங்களோட பிரசன்ஸை எப்பயும் காமிச்சுக்கிட்டே இருங்க, அது மட்டும் இல்லாம கொஞ்சமாச்சும் அவங்க கிட்ட ஒரு பொம்பளை கிட்ட நடந்துக்கிற மாதிரி பொறுமையா நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்றா லெஃப்ட் ஹேண்டு. அது சரிதான் அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுந்து அங்க இருந்து மறுபடியும் ரூம்கே போயிடுறான். வரமாட்டா வேற எங்கேயோ படுக்க போறேன்னு சொன்னா, எதுக்காக மறுபடியும் இங்க வந்து என்ன கட்டி பிடிச்சி படுக்கிற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நீ விட்டுட்டு ஓடி போயிட்டீன்னா, அது மட்டும் இல்லாம இது என்னோட வீடு, எல்லாருமே என் ரூம் தானே, நான் எங்க படுத்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயோட கையில காயம் இருக்கிறத ஹீரோயின் பாக்குற, யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்ன பண்றதுக்கு யாருன்னா வந்துட்டு தைரியமா இந்த ஏரியால இருக்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே இவளுக்கு புரிஞ்சிடுது அவனே காயப்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாத, யாரும் காயப்படுறதை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஃபீல் பண்றா. வாயை மூடிக்கிட்டு தூங்கு, நீ பேசுறதெல்லாம் கேட்டு இதுக்கப்புறமும் நான் நம்புவேன் ஏமாறுவேன்னு மட்டும் கனவு காணாத அப்படின்னு சொல்றான். மறுநாள் காலையில எழுந்துக்கிறான். ஹீரோயினை காணும், அலறி அடிச்சுக்கிட்டு வேக வேகமா ஓடி போறான். போய் பார்த்தா அவ அங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆச்சரியம் தாங்கல, என்னடா இவ டோட்டலா மாறி இருக்காளே அப்படின்னு யோசிக்கிறான். இருந்தாலும் இவனுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. ஏன் போட்டு தலையிலான்னு முடிவு பண்ணிட்டியா, சோத்துல விஷம் வச்சுட்டியா அப்படின்னு கேட்கறான். இதை பண்ணணும்னா நான் எப்பயோ பண்ணிருப்பேன், எனக்கு அந்த ஐடியா கொஞ்சம் கூட கிடையாது. இப்பவும் நான் சொல்றேன், எனக்கு ஜானனி கஷ்டப்படுத்துறதுல கொஞ்சமும் இஷ்டம் கிடையாது, அவனை விட்டுடு. அதே நேரத்துக்கு எனக்கு வந்துட்டு இங்க கட்டி போட்டே இருந்த மாதிரி இருந்தது, அது எனக்கு பிடிக்கல, அதனாலதான் என்னோட ஃப்ரீடம்காக நான் வெளியில போனேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கே ஒருவேளை அதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிக்குது. உடனே இவன் என்ன பண்றான்னா, அவனோட ரைட் ஹேண்டை கூப்பிட்டு அந்த பையனை வெளியில விட்டுட்டான், அவன் போட்டான் அப்படின்னு சொல்றான். என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அவ சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுது, அவளை காதலிக்க வைக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே ஏம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் நான் ஷாப்பிங் போனேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் போக முடியாது, நீ வெளியிலயே போக கூடாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இல்லையா, நான் நினைச்ச நேரம் என் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும், எனக்கு தேவையானதை வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்ல, இங்க கூட்டிட்டு வரேன், உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, இங்கேயே நான் ஆர்டர் போட்டு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்பனா எனக்கு மூச்சு கூட விட முடியாத மாதிரி என்ன இங்க சிறையில வச்சிருக்க மாதிரி தான் வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி இவ கோவப்படுறா. கோவத்துல போய் உட்காந்து எக்கச்சக்கமா கண்ணா பின்னாடி குடிக்க ஆரம்பிச்சிடறா. இவன் போறான், அடியே என்னடி என்ன பரம்பரை குடிகாரி மாதிரி இப்படி குடிச்சு வச்சிருக்க அப்படின்னும் போது, எனக்கு அது ஃப்ரீடமே இல்ல, ஏனை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற, மரியாதை எங்கிருந்து போடா அப்படின்னு திட்டுறா. எதுக்கு மேல உன்னை குடிக்கவே விட மாட்டேன், இங்க இருக்க மொத்த சரக்கையும் நான் குடிச்சு முடிச்சுட்டேன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஹீரோவே வந்து இருக்கிற எல்லா சரக்கையும் குடிக்க ஆரம்பிச்சிடறான். கடைசியா கையில வச்சிருந்த கிளாஸை உடைச்சு கை பூராவும் ரத்தம் வருது. எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோவப்படுறா. இது வரைக்கும் யாருக்குமே வந்துட்டு என் மேல அக்கறை இருந்ததில்ல, உனக்கு வலிக்குதான்னு கூட யாரும் கேட்டது கிடையாது, எனக்கும் வலிக்கும் தான், நானும் மனுஷன்தான், என் உடம்பு பூராவும் காயம் இருக்கு, அந்த காயத்தெல்லாம் விட இந்த காயம் எனக்கு ரொம்ப வலிக்குது, ஏன்னு தெரியுமா, இந்த காயம் உன்னால எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஹீரோயின் அதுக்கு ஒரே வார்த்தை தான் சொல்றா, உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு, உனக்கு காயப்பட்டா எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே போய் ஹீரோவை கிஸ் பண்றா. அடடே இதுக்குதான்டா இவ்வளவு நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஹீரோயின் செம மப்ள இதெல்லாம் பண்ணிட்டா மறுநாள் எழுந்துக்கும் போது அவளுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஐயோ என்னடா வேலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவகிட்ட என்ன சொல்றான்னா, இது பாரு அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு மட்டும் நினைக்காத, நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும், நேற்று நீ என்னென்ன பண்ண தெரியுமா, எல்லாமே நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமா உசு பேத்துறா. ஆனா இப்ப நான் உன்னை நம்புறேன், நீ எங்க வேணாலும் போயிட்டு வா, என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்டை கொடுக்குறான். உண்மையா சொல்றியா, நான் இப்போ ஷாப்பிங் போகணுன்னா போலாமா அப்படின்னு கேட்குறா. தாராளமா போ அப்படின்னு சொல்றான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கும் பயங்கர சந்தோஷம். இவன் ஷாப்பிங் போற இடத்துல
கரெக்டாக ஜான் இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துடுறான். எப்படியோ நீ வெளியில் வந்துட்டியா, உன்னை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, வா இப்போ இங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆளும் வேற ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ இவனை பார்க்கறதுக்காக தான் இவ வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்குமே கொஞ்சமாக கஷ்டமாக இருக்குது. அப்பவும் ஹீரோயின் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இதை பாரு, உனக்கும் எனக்கும் கண்டிப்பாகவே இதுக்கு மேலே எதுவும் செட் ஆகாது, தயவு செஞ்சு நமக்குள்ளே இருந்த விஷயத்த மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. எங்க இருக்க, ஷாப்பிங் முடிச்சிட்டியா, உன்னை பிக்கப் பண்ண நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே ஹீரோயின் போய் தான் சொல்லுவான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஜானை பார்த்தேன். அவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கான், நான் என்னன்னு பேசிட்டு வரேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறா. தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, அதுவும் அவன்கிட்ட போகாத, அவன் ஒரு கொலைகாரன், என் காலை கூட உடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறானா. அதை ஹீரோ பார்த்துடுறான். ஒரே மிதிதான் அவனை. அவன் கூட போற ஐடியால எல்லாம் இல்லை, தயவு செஞ்சு அவனை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி கார்ல ஏறிடுறா. இருந்தாலும் இவனுக்கு மனசு கேட்க மாட்டுது. நீ போகல அப்படின்னா எங்களையே ஃபாலோ பண்ணி பாக்குற அப்படின்னா கண்டிப்பா உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதிர்க்க ஹீரோயினை கிஸ் பண்றான். இவன் கதறான், அவளை விடுடான்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருந்து காரை எடுத்துட்டு ஹீரோ போயிடுறான். உனக்கு எதுனா கிஃப்ட் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு தான் நான் ஷாப்பிங்கே போனேன், அதே மாதிரி உனக்கு வாங்கிட்டோம் வந்தேன். ஆனா இதை நான் உனக்கு கொடுக்குற ஐடியாவே எனக்கு இல்லை, ஏன்னா நீ என்னையே சந்தேகப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி வெளியில போட போறேன் அப்படின்னு டைய தூக்கி வெளில காமிச்சுக்கிட்டு இருக்கா. இது பாரு, நான் தான் பைத்தியம்னு உனக்கு தெரியும்ல, ஏதோ முட்டாள்தனமா பண்ணிட்டேன், தயவு செஞ்சு கோவப்படாத, எனக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா பேசி புடுங்கிடுறான். இங்க ரைட் ஹேண்ட் பார்த்துக்கிட்டு என்ன ஒரு ரொம்ப கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கிறான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா ஜானோட காலில் இவன் சுட்டுட்டான் இல்லையா, அதே நேரத்துக்கு அவனும் வெளியிலயும் போன்னு விட்டுட்டான். இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. ஹீரோயினை உள்ள போக சொல்லிட்டு இவன் தான் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா திட்டுறாங்க. அவன் உனக்கு என்னடா பாவம் பண்ணான், அவனை எதுக்காகடா இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்னும் போது அவன் எதுவும் பாவம் பண்ணல, நீங்க தான் எனக்கு பாவம் பண்ணீங்க, என்னை தேடணும், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு கூட தோணாம சொசைட்டில உங்களோட பேரை காப்பாற்றணும், பிசினஸை காப்பாற்றணுன்றதுக்காக எவனோ ஒருத்தனை நான் தானே கொண்டு இங்க வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அதனால உங்களை தானே பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் இருக்கா இல்லையா, அவ ஹீரோயின் கிட்ட பேசுறா. எதுக்காக அவரை இன்னமும் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, அவர் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா, அதை எல்லாத்தையும் நானும் ரைட் ஹேண்டும் பார்த்து வளர்ந்துருக்கோம், அவர் இல்லை அப்படின்னா நாங்களாம் இந்த இடத்துல இப்போ உயிரோட இருந்தே இருக்க மாட்டோம், எங்களை காப்பாற்றினதே அவர் தான் அப்படின்னும் போது ஹீரோயின் இப்போதான் கேட்குறா. எந்த மாதிரியான இடம் அது அப்படின்னு கேட்குறா. ஒரே ஒரு நாள் நாங்கள் வாழணும் அப்படின்னாலும் அந்த ஒரு நாள் நாங்கள் யாரையாவது கொண்டு இருக்கணும், அப்போதான் எங்களால் உயிரோட வாழவே முடியும், எங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நாங்கள் எங்கள் வயசை மீறின வேலையெல்லாம் நாங்கள் பண்ணோம், அது எல்லாத்தையும் அண்ணாவால் தாங்கிக்கவே முடியல, அதனால தான் அவரும் வெளியில வரணும், எங்களையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சாரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோ மேல இருக்கிற வெறுப்புல அங்க இருக்க பவுல தூக்கி ஹீரோ மேல அடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் நடுவுல வர ஹீரோயின் முதுகுலயே செம்ம அடி விழுது. ஹீரோ உட்கார வச்சுட்டு ஹீரோயினே பேசுறா. இங்க நடக்கிற எல்லாமே என் சம்மதத்தோட தான் நடக்குது, இவன் கட்டுப்படுத்தி என்னை வைக்கலைங்க, தயவு செஞ்சு இப்போதைக்கு நீங்க எல்லாரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் அங்கிருந்து அனுப்புறா. ஹீரோயினுக்கு நல்லாவே காயம் பட்டுடுது. எதுக்காக நீ நடுவில் வந்த, என்னோட அடி எதுக்கு நீ வாங்கின அப்படின்னு திட்டிக்கிட்டே மருந்து போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் பிடிச்சிட்டு இருக்க சிகரெட் புடுங்கி இவ பிடிக்கிறா. வைத்தி ஆயிட்டியா நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் கையில இருந்து புடுங்குறான். அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, ஆமா என் பக்கத்துலயே உட்காந்து நீ இந்த அளவுக்கு பிடிச்சிட்டு இருக்க, அது உனக்கு மட்டும் பாதிப்பு இல்லை எனக்கும் தான் பாதிப்பு, அதுக்கு நானே அதை பிடிச்சிட்டு போறேன்னு எழுவ அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப என்ன, நான் ஸ்மோக் பண்றது உனக்கு பிடிக்கல அவ்வளவுதானே, உனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் அதை பண்ண மாட்டேன் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மோக் பண்றதையே விட்டுடுறான். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு இவன் மாறுறதுக்கு ரெடியா இருக்கான், அவனுக்கு மாறுறதுக்கு யாரும் சான்ஸும் கொடுக்கல, அரவணைப்பும் கொடுக்கல அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட பாஸ் கண்டிப்பா நம்மளை தேடி வருவான், ஏன்னா நம்ம அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு வந்துட்டோம், ஸோ எல்லாமே உஷாராக இருங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம முதல்ல அவனை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இன்னமும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான்.
நானும் தேடிட்டு தான் இருக்கேன், ஆனா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு ரைட் ஹேண்ட் சொல்றான். ஹீரோ வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு ஹீரோயின் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கண்ணை மூடிட்டே தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவன் தோன்ல ஏறி உட்கார்ந்திக்கிறா. அவனும் அடியே லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை வேற போத்திட்டு எப்படி நடக்கிறது அப்படின்னு கேட்குறான். நான் வந்து ரைட்டு லெஃப்ட் சொல்றேன், அதே மாதிரி நீ போ அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது ஹீரோவோட பர்த்டே போல. அதனால அவ சர்ப்ரைஸா கேக்கெல்லாம் இவ கையாலேயே ரெடி பண்ணிருக்கா. இந்த மாதிரி கேக்கெல்லாம் கட் பண்ணி கொண்டாடி 22 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் வந்து ப்ரே பண்றான், என்னை விட்டு ஹீரோயின் போகவே கூடாது, அவ என்ன மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா, இல்ல அதை இன்னும் நான் ஸ்வீட்டா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அப்ப ஹீரோயின் வந்து அவன் கையில போட்டுட்டு இருக்க ரிங்க கழட்டுறாங்க. ரிங்கெல்லாம் கழட்டாத அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் சொன்னேன் இல்லையா, உண்மையாதான் சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ரிங்கை நானே முழுசா கரெக்டா ரெடி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றா. இவன் வந்து இந்த வாட்டி ஹீரோயினை நம்பணும்னு தோணுது. அந்த ரிங்கையுமே கொடுத்துடுறான். ஹீரோயினும் உண்மையாவே போயிட்டு அந்த ரிங்கை ஹீரோக்காக ரெடி பண்றா. ஆனா யாரும் எதிர்பார்க்காத விடமா ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிடுறாங்க. இப்பதான் தெரியுது ஹீரோவுக்கு கால் வருது, கிட்னாப் பண்ணது வேற யாரும் கிடையாது, இவனோட பழைய பாஸ் தான். அதான் கிட்னாப் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் தான் பண்ணியிருக்கான். உன்னோட பொண்டாட்டி இல்ல வருங்கால பொண்டாட்டி காதலி என்னவோ ஒன்னு சொல்லிக்கோ, அவ உயிரோட வேணும் அப்படின்னா நீ மட்டும் தனியா வரணும், புரியுதா அப்படின்னு சொல்றான். உடனே வரண்டா அப்படின்னு சொல்றான் ஹீரோவும். உண்மையாவா நீ அவனை லவ் பண்ற, உண்மையா அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, அவன் கூட குடும்பம் நடத்த முடியும்னு நம்புறியா நீ? அவன் ஒரு மிருகம், அவனை மாதிரி ஒரு மிருகம் யாருமே கிடையாது. அதாவது காட்டுல இருக்க மிருகம்லாம் கூட தோத்து போயிடும். எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படவே மாட்டான், ரத்தத்தை பார்த்து பயப்பட மாட்டான், அடிக்க பயப்பட மாட்டான், கொலை பண்றதுக்கு ஃபீல் பண்ண மாட்டான். அவனையா நீ லவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவன் எல்லா கதையும் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே நான் தான் வந்துட்டல, அவளை இங்க இருந்து போக விடு, நம்ம மத்தது எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். அது எப்படிடா, சான்ஸே கிடையாது, நான் சொல்ற கடைசி வேலையை நீ முடிச்சு கொடுத்தீனா மட்டும்தான் அப்படின்னு சொல்றான் அவன். இப்போ இவ கண்ணு எதிர்க்கையே வந்துட்டு இந்த கூண்டுக்குள்ள வர எல்லாரையும் நீ கொண்டுட்டு கடைசி ஆளா வெளில வந்துரு, உன்னையும் உன் ஆளையும் இங்க இருந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவுமே கொஞ்சமும் யோசிக்காம உள்ள போயிடுறான் ஹீரோயினை காப்பாத்தணுன்றதுக்காக. ஆனா ஹீரோயின் வேண்டாம் வேண்டாம் இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒருத்தன் இல்ல 2 பேர் இல்ல 7-8 பேரை உள்ள அனுப்பிடுறான். ஹீரோவும் பயங்கரமா அடி வாங்குறான். ஆனா அவனும் வந்துட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இன்னைக்கு வந்து அவன் தோத்துருவான்னு தான் நினைக்கிறேன், நீங்க 2 பேருமே வெளில போக முடியாது அப்படின்னு இந்த பாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பதான் வந்துட்டு ஒரு விஷயத்த இவன் சொல்றான் அந்த பாஸ். இவன் வந்துட்டு உன்னை எப்பொழுது லவ் பண்றான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், நீங்க 2 பேரும் சின்ன குழந்தையா ஒன்னா விளையாடிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த டைம்ல இருந்தே அவன் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு கிட்னாப் பண்ண வேண்டியது உன்னையும் அவனையும் 2 பேரையுமே தான் எங்களோட பிளான். பட் ஆனா இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, நான் பிரச்சனையே பண்ணாம உன் கூட வந்தோன்னா அவளை நீ இங்கேயே விட்டுடணும் அப்படின்னு சொல்லி அந்த வயசுலயே கேட்டான். அதனாலதான் உன்னை விட்டுட்டு அர்ஜென்ட்டுக்கு இவனை மட்டும் அங்கிருந்து தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றான். பாவம் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் அவன் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஆனா அது உங்க யாருக்குமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதை கேட்ட உடனே அழுக தாங்க முடியல. ஆனா அதே நேரத்துக்கு இங்க ஹீரோ வந்து எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையா டைமிங்க்கு ஹீரோவோட ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவையும் ஹீரோயினையும் காப்பாத்திடுறாங்க. ஹீரோயின் வந்து துப்பாக்கி எடுத்துட்டு ரெடி ஆயிடுறா. இவனை என் கையால தான் நான் கொல்லணும், இவன் உனக்கு பண்ண வேலைக்கு இவனை நான் தான் கொல்லுவேன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து தேவை கிடையாது, உன் கையில ரத்தம் படிய வேணாம், ஒரு நாள் கூட தூக்கமே வராது அதனால அப்படின்னு சொல்றான். வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்றா அப்படின்னா, அண்ணா எனக்கு தான் இவனை கொல்லணும், இவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் சின்ன வயசுல அப்படின்னு சொல்றா. கண்டிப்பா நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்டயே கொடுத்துடுறாங்க கண்ணு. ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு இல்லையா, அவ பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயம் உனக்கு தெரியவே கூடாதுன்னு நான் நினைச்சேன், அந்த பண்ணாட எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உண்மையா சொல்றேன், மனசார சொல்றேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன், உன் கூட குழந்தை பெற்றுக்க ஆசைப்படுறேன், நம்மளோட ஃபேமிலி இன்னும் பெருசாகணும் அப்படின்னு சொல்றா. பாத்தியா எனக்கு கையில அடிபட்டிருக்கு, என்னால சாப்பிடவே முடியல அப்படி இப்படின்னு மறுநாள் காலையில சீனெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன உனக்கு ஊட்டி விடணும் அவ்வளவுதானே, அதுக்கு எதுக்கு ஓவர் ஆக்ட்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஊட்டி விடுறா. ஹீரோயினோட 25வது பர்த்டே அன்னைக்கு வந்துட்டு அவங்க தாத்தா வந்து ஒரு லாக்கர் பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் வச்சிருக்காரு.
அன்னைக்கு மட்டும்தான் அவளால் அதை திறந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உயிலும் எழுதி வச்சிருக்காரு. பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோவில் குழந்தையா அவங்க அப்பா இருக்காங்க. ஆனால் இன்னொரு லேடி அவங்க யாருன்னு தெரியல, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, டவுட்டாகவும் இருக்கு. அவங்க ஃபேஸை பார்க்க கிட்டத்தட்ட உன் ஃபேஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது ஒருவேளை அவங்க தான் என்னோட உண்மையான அம்மாவா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு டவுட் வருது. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட அப்பா வீட்டில் காட்டுறாங்க. அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் தங்கச்சி ஒருத்தி இருக்கா. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவளுக்கு 25வது பர்த்டே. உங்க அப்பா ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க, அதை இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருப்பா. அதுல என்னதான் இருக்கும்? ஒருவேளை காஸ்ட்லியான ஜுவல்லரி, இல்லைன்னா நிறைய ஷேர் அது இதுன்னு எதனா உயில் எழுதி வச்சிருப்பாரோ அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் பயங்கர டவுட். பார்த்தா சர்ப்ரைஸ் விசிட் மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் இவங்களை பார்க்கறதுக்கு இந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. என்ன டவுட் வந்துருச்சுல, டவுட்டை கிளியர் பண்ணியே ஆகணுமே. உடனே ஹீரோயினும் அவங்க அம்மாவை ஆசையை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சி மண்டையில இருந்து 2 முடியை உருவிட்டு இருக்கா. ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்கான். ஐயோ எப்பா, இவ வெள்ளிக்கெல்லாம் வெள்ளியா இருப்பா போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அம்மா ஆக்சுவலாக நம்ம 2 பேரோட டிஎன்ஏ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஏன்னா தாத்தா சில ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஷேர்ஸ் உங்களுக்குமே கிடைக்கும். நீங்கள் தான் என்னோட அம்மான்றது ப்ரூவ் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பிட்டை போடுறா. அவ்வளோதானம்மா, அதை பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்குன்னு உள்ளே போயிட்டு வேக வேகமாக ஒரு கவரில் முடியை போட்டு எடுத்துகிட்டு தராங்க. இதாம்மா நீ கேட்ட இல்லையா, இந்த முடியை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின்கிட்ட இப்போ 2 சாம்பிள் இருக்கு, இதை எடுத்து தனியா வச்சுக்கிறான். 2யுமே ஹீரோயின் கூட கம்பேர் பண்ண சொல்லி அவன் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டான். எதுக்கு இப்ப பதட்டமா இருக்க அப்படின்னும் போது, கண்டிப்பா அந்த முடி எங்க அம்மாவோட முடியா இருக்காது, என்னோட ஒரிஜினல் அம்மாவோட முடியாக தான் இருக்கும் அப்படின்னும் போது, ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னா அவங்கள உயிரோடு தான் இன்னும் இவங்க வச்சுருக்காங்க, எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க, அதுவும் உங்கள் வீட்டில் தான் இருக்கும். ஏன்னா உடனே போயிட்டு உடனே எடுத்துகிட்டு தந்தாங்க இல்லையா, கண்டிப்பாக கவலையே படாத உங்கள் அம்மா நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம அப்பனா கூட அவங்கள சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும், ஏன்னா இவ்வளோ நாளாக அந்த முடியை ஒழிச்சு வச்சுருப்பாங்க, அப்போ அம்மா கண்டிப்பாக உயிரோடு தான் இருக்காங்கன்னு அவன் மனசை ஆத்திக்கிறா. அவங்க நினச்ச மாதிரி மறுநாள் ரிப்போர்ட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, இவ தலையிலேருந்து பிடுங்கி எடுத்தா இல்லையா, அந்த முடி மேட்ச் ஆகலை. அவங்க கவர்ல போட்டு எடுத்துட்டு வந்த முடி மேட்ச் ஆகுது. அவங்க தான் ஹீரோயினோட அம்மான்னு சொல்லிட்டு உண்மை தெரிஞ்ச உடனே நேரா ஹீரோயின் அவங்க ஆளுங்க எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. எங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி தூக்கி கடாசுரா அந்த ரிப்போர்ட்டை, என்னம்மா உளர்ற, நான் தாம்மா அவங்க அம்மா அப்படின்னு சொல்றா. எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு போச்சு, நீயே உண்மையை சொல்லிடு, தாத்தா எனக்கு ஒரு க்ளூ விட்டுட்டு தான் செத்து போயிருக்காரு அப்படின்னு சொல்றா. என்ன நீ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க, மயிலேனா இறகெல்லாம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையோட கையை இழுத்து வச்சு டேபிளோட ஒரு குத்திடுறான். அவ்வளவுதான் காதறது. அது தங்கச்சிக்காரிக்கு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் இருக்கு, எதுக்கடி எங்க அம்மாவை அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பல்லான்னு ஒன்று கண்ணத்துல விடுறா. இப்பவே தெளிவா அவன் வாயிலிருந்து வந்துடுச்சு, பத்தியா என்னோட அம்மாவை ஏன் அடிச்சேன்னு. அப்பனா இவ அம்மா இல்லை தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறா ஹீரோயின். ரைட் அண்ட் அப்பங்காரனை பிடிச்சிக்கிறான். இப்ப நீ ஏன் சொல்லிடு, இல்லை அப்படின்னா நான் என் பாஸ் அளவு கூட இல்லை, அதை விட மோசம் ஒரு பார்ட்டா பாடியில இருந்து கட் பண்ணி எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறான். அப்பதான் என்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றான் இந்த ஆளு. ஆக்சுவலா ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பெரிய பணக்காரங்களே. அவங்க அப்பா சாகும் போது ஹீரோயினோட அம்மா பேர்ல எக்கச்சக்கமான சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு செத்துட்டாரு. இவரோட கள்ளக்காதலி தான் இந்த பொம்பளை. இந்த பொம்பளைக்கு ஒரு குழந்தையா இருந்திருக்கு இவன் கூட சேர்ந்து. அந்த பொம்பளை என்ன சொல்லியிருக்கானா, நம்ம அந்த சொத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போடணும், உங்க பொண்ணுக்கு இப்போதான் 1 வயசு ஆகுது, நான் அந்த வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால இவனுமே அவங்க அம்மாவை இத்தனை வருஷமா அடைச்சி வச்சிருந்து இவங்களை பொண்டாட்டின்னு சொல்லி வாழ்ந்திருக்கா. ஹீரோயினுக்கும் இவதான் அம்மானே சொல்லி வாழ்ந்திருக்கான் இவன். ஆனா இந்த ஆளோட அப்பாவுக்கே அது கொஞ்சம் கூட பிடிக்காம, எப்படியாவது இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியணும், அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சாதான் அவளுக்கு சேஃப்டி இருக்கும்னு சொல்லிதான் இந்த வேலையை பண்ணிட்டு போயிருக்காரு அவரு. இப்பதான் எங்க ஹீரோயினோட அம்மாவை அடைச்சு வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா அவங்க ஹீரோயினோட போட்டோ வச்சுட்டு அங்க குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அவசரமா அவங்க மயக்கத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வெளியில போலான்னு போகும்போது அப்பங்காரன் என்ன பண்றான்னு கத்தியால குத்தத்துக்கு போறான். ஹீரோயின் சேர் எடுத்து மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிறா. நீ இங்கே இருடா, இதுக்கு மேல உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னுட்டு அங்க இருந்து போறா. டாக்டர் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க, இவ்வளவு நாளா சரியான சாப்பாடு இல்ல, சரியான தூக்கம் இல்ல, மத்தபடி அவங்க நல்லாதான் இருக்காங்க, அவங்கள ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மயக்கத்துல இருந்து எழுந்த உடனே ஹீரோயினை பார்த்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும்
சின்ன வயசுலேருந்து உன்னோட ஃபோட்டோவை எப்பயுமே எனக்கு கொடுப்பாங்க, அதை பார்த்து பார்த்து தான் நான் வந்து என்னைக்காவது உன்னை பார்த்துட மாட்டோமான்னு நினச்சி உயிர் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வேக வேகமாக வந்து அத்தை நான் தான் உங்கள் மருமகன், நான் தான் உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு சந்தோஷம், உண்மையாகவே பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுநாள் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ஹீரோட அம்மா வந்து ஹீரோயின் அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோயின் ஃபோன் பேசுறதுக்காக வெளியில் வராளா, அந்த டைமுக்கு ஜான் அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே வந்து எதனால நீ வந்து அவனை காதலிக்க ஆரம்பிச்ச, அவன் மேலே இறக்கப்பட்டு பாவப்பட்டு சிம்பத்தியில தானே உனக்கு அவன் மேலே காதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். சிம்பத்தி எது காதல் எது அப்படின்னு தெரியாத வயசுல நான் வாழ்ந்துட்டேல, எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு, அதை தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா மறுநாள் வந்துட்டு ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவையும் அவங்க சித்திக்காரையும் பார்க்கறதுக்கு போகிறா. அந்த இடத்துலயே அவங்கள போட்டு வச்சுட்டா. இதுக்கப்புறம் நானே என்னைக்கு நினைக்கிறேனோ அன்னைக்கு வந்து சாப்பிட எதனா கொடுப்பேன், இல்லைனா அதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. எல்லாம் உன்னாலதான், அந்த பொம்பளையை நம்ம அப்பயே கொண்டுடலான்னு சொன்னேன், நீ கேட்டியா? இவ்வளோ நாள் அவளை அடைச்சி வச்சிருந்து இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டேன்னு அந்த பொம்பளை போட்டு அவரை அடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், இன்னும் எவ்வளோ நாளுக்கு இவங்க 2 பேரும் அடிச்சு வைக்க போறேன் அப்படின்னும் போது எனக்கு தெரியல, எனக்கு அந்த கோவம் மறைகிற வரைக்கும் அவங்க 2 பேரும் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் கேஸ் பண்றாங்க. இதோடயே வந்துட்டு இந்த டிராமா முடியுது. இந்த டிராமாவில் வந்துட்டு நான் என் கருத்தை சொன்னேன்னா பல விதமா இருக்கும், அதனால நான் என் கருத்தை எதையும் சொல்ல போறதில்லை. நீங்கள் உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் போடுங்க, நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஒருவேளை நான் என்னோட கருத்தை யோசித்தது தப்பாக இருந்துச்சுன்னா மாற்றிக்குவேன். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.